இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது, 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடன் சுமை குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் புதிய கடன் வந்து மன வருத்தம் தரலாம். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பாக பிரிவினையில் இழுபறி நிலை தொடரும். தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு சஞ்சலங்களை தீர்க்கும். மேலும் மாத துவக்கத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது யோகம்தான். வருமானம் குவியும், வளர்ச்சி கூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், லாபத்தை தேடித்தரும். புதிய தொழில் ஒன்றை தொடங்க முன்வருவீர்கள். படித்து முடித்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்கும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர
சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசிநாதன் தனாதிபதியோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். இது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். இப்பொழுது தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலன் தரும். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த இரண்டு கிரகங்களும் முரண்பாடான கிரகங்கள். இவை ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன. ராசிநாதன் சுக்கிரனை பகை கிரகமான குரு பகவான் வலிமையிலிருந்து பார்ப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஒரு சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் அவை கைகூடிவிடும். இருந்தாலும் குரு மற்றும் சுக்கிரன் வழிபாட்டை மேலும் உங்களுக்கு அபார ஆற்றல் பிறக்கும். அக்கம் பக்கத்தினர்களின் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். நகை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தம்பதியினரிடையே ஒற்றுமை மேம்படும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக இருப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை குரு கேது பார்வையால் எளிதில் முறியடிப்பீர்கள். பொன்பொருள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு இருக்கும். தேவையான பொருட்களை வாங்கலாம். அவ்வப்போது செலவுகள் வந்தாலும் அதை ஈடுகட்டும் அளவிற்கு வருமானம் இருக்கத்தான் செய்யும். குருவின் பார்வையால் செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எண்ணற்ற வசதிகள் கிடைக்கும். சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். வேலை பளு குறையும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீர்கள். பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் உன்னதமாக இருக்கும். மருத்துவர்கள் அதிகமான பலன்களை பெறுவீர்கள். அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். வக்கீல்கள் நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை பெறப்போகின்றீர்கள். வியாபாரம் வளர்முகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் நன்றி கடனுடன் இருப்பார்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். தங்கம், வெள்ளி, வைரம், நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் சிறந்து விளங்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் சென்றவர்கள் வீடு திரும்புவார்கள். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் சிறப்பு பெறுவீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு குரு பார்வை சாதகமாக இருப்பதால் அனுகூலமான காற்று வீசும். சிறப்பான நிலையை காண்பீர்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகளுக்கு பாசிப்பயிறு, நெல், மஞ்சள், கொண்டைக்கடலை, கொள்ளு, துவரை, பல வகைகள் நல்ல வருவாயை தரும். கால்நடை செல்வம் அதிகரிக்கும். கோழி, ஆடு வளர்ப்பில் நல்ல வருமானம் வரும். புதிய சொத்து வாங்க அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு தனம், மனம் நிறைவாக இருக்கும். கடவுளின் கருணை உங்களுக்கு உண்டு. உற்சாகம் பிறக்கப் போகின்றது. உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். குருவின் பார்வையால் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் மனமகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவி கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு லாபம் சிறப்பாக அமையும். உஷ்ணம், தோல் தொடர்பான நோய் பூரண குணம் அடையும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு முல்லை மலர் மாலை அணிவித்து வணங்குங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்ற வயதானவர்களுக்கும் இயன்ற உதவியை செய்து வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.